பூஜை ரூம் சரியாக இருந்துட்டா வாஸ்து சரியாக இருக்கும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. பூஜை ரூமே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, வாஸ்து நல்லா இருந்தால் அவங்க நல்லா வளர்ந்து வருவாங்க. நான் ரிவர்ஸாக சொல்கிறேன். சரி, இப்போது பூஜை ரூம் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத ஓரமாக வச்சுருக்கேன். ஒரு விஷயம் சொல்கிறேன், பூஜை ரூம் எங்கே இருக்கக்கூடாதுங்கிறத வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் பயன்படும். அதை மட்டும் வச்சுக்கோங்க. அதை தவிர வீட்டில் வேறு எங்கே வேணால் பூஜை ரூம் இருக்கலாம். இதை மட்டும் தெரிஞ்சு அப்போ தானே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல இருந்துச்சுன்னா மாற்றிடுங்க. 2 இடமா. முதல்ல வடகிழக்குன்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில் பூஜை ரூம் வர்றது, அதாவது எக்ஸாக்ட் ஈசான்யம் சொல்கிறேன், அந்த மூலையில் வர்றதுங்கிறது அவ்வளவு விசேஷம் அல்ல. அந்த இடத்துல பூஜை ரூம் வைக்கிறவங்களுக்கு சில சிக்கல்கள் வருது. ஏன் நம்ம திருப்பி சயின்டிஃபிக்காக அணுகும் பொழுது, ஈசான்யம் அப்படிங்கிறது தான் துவாரம், வாஸ்து புருஷனோட தலை இருக்கக்கூடிய பகுதி. அங்கே தான் அவருக்கு கண்ணும் இருக்குது, காதும் இருக்குது, வாயும் இருக்குது. இது வழியாக தான் நம்ம 5 புலங்களில் எல்லா விஷயத்தையும் கிரகிக்கிறோம். காதால் கேட்குறோம், கண்ணால் பார்க்குறோம், வாயால் சாப்பிட்றோம், மூக்கால் மூச்சு விடுறோம். இது எல்லாமே ஒரு வீட்டோட வடகிழக்கு பகுதியில் தான் இருக்குது. அப்போது இன்புட் ஆர்கன்ஸ் ஃபுல்லாகவே அங்கே தான் இருக்குது. அப்போது அது வழியாக வரக்கூடிய விஷயங்கள் தான் மொத்த வீட்டுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், நிம்மதியான வாழ்க்கையை எல்லாமே கொடுக்கும். அந்த கார்னரில் நீங்கள் ஒரு ரூமை போட்டு அதை தடுத்துட்டீங்க அப்படின்னாலே அங்கேருந்து வர வேண்டிய விஷயங்களை தடுக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? முதல் காரணம், அந்த இடத்த ஒரு ரூமாக போட்டு எக்காரணத்திலும் எந்த வீட்லையும் தடுக்கக்கூடாது. வடகிழக்குங்கிறது ஃப்ரீயாக இருக்கணும், அந்த மூளை ஃப்ரீயாக இருக்கணும். அங்கே ஜன்னல்கள் முடிஞ்சால் வைங்க, அவ்வளவுதானே தவிர அந்த இடத்துல ரூம் போடக்கூடாது. இது முதல் காரணம். 2வது, வடகிழக்கு அப்படிங்கிறது ஜலமூலை, பஞ்சபூதத்தில் நீர் இருக்கிற பகுதி. அந்த நீர் இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம பூஜை ரூம் வச்சா, நம்ம பிரதானமாக நெருப்பை கும்பிட்றவங்க, விளக்கு எரிந்தால் தான் அது பூஜை ரூம். அப்போ அங்கே நெருப்பு வைக்கிறது அப்படிங்கிறதும் அந்த கான்ட்ரடிக்டிவ், ஒரு பூதமும் இன்னொரு பூதமும் ஆகாது. அப்படிங்கும் போது அதை 2த்தையும் நம்ம சேர்க்கும் பொழுது அங்கே ஒரு ஸ்பார்க், ஒரு தப்பான ஒரு விஷயம் பிறக்குது. இன்னொன்று, வடகிழக்குங்கிறது ரொம்ப புனிதமான பகுதி, எந்த டவுட்டும் கிடையாது. பசங்க வடகிழக்கில் உட்காந்து படிக்கும் பொழுது நல்லா அவங்களுக்கு ஞாபக சக்தி வரும். நம்ம சாதனைகள் செய்யும் பொழுது, மந்திர உச்சாரணை செய்யும் பொழுது, யோகா நிலை, யோகா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நாங்கள் செய்யும் பொழுது நமக்கு ஒருமைப்பாடு கிடைக்கும். அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் பூஜைன்னு சொல்லக்கூடிய பஞ்சபூத ஆராதனைங்கிறது அந்த இடம் அல்ல. 2வது, தென்மேற்குன்னு சொல்லக்கூடிய சவுத் வெஸ்ட் கார்னர். நிறையா பேர் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா, தென்மேற்கு மூலையை குபேர மூலைன்னு பேர் மாற்றிட்டாங்க. குபேரனுக்கு மூளை அல்ல அவருக்கு, அதாவது கார்னர்ஸ் கிடையாது. குபேரன் வடக்கு மத்திய ஆட்சி செய்யக்கூடியவர்.